தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். GT Holidays and Medway Hospital presents Behind Notes Master Inspirers with Yuvan Shankar Raja, powered by VGP Marine Kingdom, J Chandran and A to B Veg Restaurant. உங்களுக்கு ரொம்ப சோகம், ஆனா வெளியில சொல்ல மனசு இப்போ அங்கே நீ நான் போக முடியாது, தனியா போயிட்டு அப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறேன். பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும். சாலிகிராமத்தில் ஒரு 15 வயசு அப்படி பால்கனியில் நிற்கிறீங்க, ஒரு பொண்ணு போது வருது, துணிச்சில் வரவழைச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் ஒரு நாள் சொல்லிட்டீங்க, she said yes to you. இது காதலாம் முத காதலாம், ஒரு பெண்ணிடம் உருவானதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நஞ்சே. You lost somewhere. அந்த பொண்ணு என்ன ரீசன்னே சொல்லாம பிரிஞ்சு போயிட்டாங்க. கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் மேகங்கள். இப்படி கோபிநாத் கேட்கறதுக்குலாம் வாசிக்கிறீங்களே யுவன் சங்கர் ராஜா, அவங்க பொண்ணு எனக்காக ஒரு பாட்டு வாசிங்க அப்படின்னு உங்க பொண்ணு உட்காந்து கேட்கிறாப்ல. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி, வழியெல்லாம் நேராக பறவை கூட்டில் விண்மீன். GT Holidays and Medway Hospitals presents Behind Woods Master Inspirers with Gopinath, powered by VGP Marine Kingdom, Jayachandran, A to B Veg Restaurant. இப்போ நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு ஃபேன், ஓகே, உங்களுக்கு மியூசிக் ஆர்வம் உண்டு, உங்களுக்கு மியூசிக் இது உண்டு, உங்கள்ட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சோகம், ஆனால் வெளியில் சொல்ல மனசு இல்லை. யூ வாண்ட் டு கீப் இட் யுவர் செல்ஃப், ஆனால் அதை வெளியிலையும் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு தவிப்பு, ஆனால் உள்ளே இருக்கிறது வார்ம்த்தாக தான் ஃபீல் ஆகுது. இப்போது நீங்கள் எந்த யுவன் பாட்டை கேட்பீங்க? நட்புக்குள்ளே நம் காதல் சிக்கிக்கொள்ள, யாரிடத்தில் நான் சென்று நியாயம் சொல்ல, திட்டமிட்டு நான் செய்த குற்றம் இல்லை, போராட களம் இல்லையே. ஓ, இங்கே எப்போ நான் தொலைந்தேனோ தெரியாது, இப்போ அங்கே நீ நான் போக முடியாது, தேவை மட்டும் உன் உறவென்று மனம் சொல்லுதே. ஓ, போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் போய் போய் தானே, போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை, சொன்னால் போய் போய் தானே. இவன் நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்குலேருந்து ஒரு மூட் எடுப்பீங்கல்ல, நீங்கள் கொஸ்டினுக்குள்ளேருந்தே மூட் எடுக்கிறீங்க கரெக்டாக. ஏன்னா நான் அதை ஷேப் பண்ணேன், அந்த கொஸ்டின் எப்படியாவது உங்களுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு அது உள்ளே வச்சுருந்தாலும் வார்ம்த்து தான், ஆனால் வெளியிலையும் சொன்னால் தேவையில்லைன்னு தோணுது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் மை செல்ஃப். அதுக்கு பிடிச்சிக்க பாருங்க. நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க, உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஓகே, நீங்கள் கொண்டாடணும், ஆனால் நீங்கள் கொண்டாடினா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், தனியாக போயிட்டு அப்படி கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, அப்படி ஒரு கொண்டாட்ட மனநிலையில், திஸ் இஸ் மைண்ட், ஐ எம் செலிப்ரேட்டிங் திஸ். அப்போ என்ன பாட்டு கேட்பீங்க? எந்த ஈவன் பாட்டு? துளி 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 மலையாய் வந்தாலே, சுட 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 நனைந்தே போனாயே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும், அவளிடம் என்ற காதல் சொல்லுதா. சாலிகிராமத்தில் ஒரு 15 வயசு அப்படி பால்கனியில் நிற்கிறீங்க, ஒரு பொண்ணு போது வருது, இதெல்லாம் பக்கா வருது. எஸ் எஸ், எப்போதும் வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் வருகிற நாயஜாலம், கண் திறந்து பார்க்கும் போது கடவுளை இங்கு நம்பும் மனது, அவள் கண்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோழி போகாத நெத்தம், நான் மனதை அழிக்க வந்த சாபம்,
தரநன்னா இவளை பார்த்த இன்பமோ ஒரு எதிர்பார்க்காத திங்கட்கிழமை காலை திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வெக்கத்தோடு போகுது. அத்தனை நாள் திரும்பலை, பார்க்கல, சிரிக்கலை. அப்படியே எதிர்பார்க்காத நாளில் திரும்பி பார்த்து நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி அந்த பொண்ணோட சிரிப்பை ரசிச்சுட்டே உள்ள வருங்க. கனா காணும் காலங்கள் கரைந்தோடும் மேகங்கள் கலையாத மேகம் போடுதோ இது தரநனா தரநனா இது வாசம் துணிச்சில் வரவழைச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் ஒரு நாள் சொல்லிட்டீங்க. she said yes to you. இது காதலாம் முதல் காதலாம் ஒரு பெண்ணிடம் உருவானதா இது நிலைக்குமா நீடுக்குமா நஞ்சே உன் பார்வையில் உன் ஸ்பரிசத்தில் உன் வாசத்தில் உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்தாய் காரணம் சொல் பெண்ணே இரவு தூக்கம் தொலைந்ததே ஒரு வித ஏக்கம் வந்ததே உன் வாழ்க்கை இங்குதான் என் கையிலே. அடுத்ததுதான் டாக்டர் ரொம்ப அவசியம் இப்போ தேவைப்படுறாரு. ஏன்னா இது யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் சேர்ந்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன ஆகும்? அந்த பொண்ணு என்ன ரீசன்னே சொல்லாமல் பிரிஞ்சு போயிடுச்சு. உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். காலம் கடந்தது, அப்படியே போகுது. நீங்கள் உங்கள் போக்கில் போகிறீங்க. அப்படியே ஒரு மறந்தாச்சு. சம்மந்தமே இல்லாமல் 10 வருஷம் கழித்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறீங்க, அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது. கடைச்சி பார்த்தா அந்த பொண்ணு. 2 பேரும் நேருக்கு நேராக 10 வருஷம் கழித்து பார்க்குறீங்க. அங்கே யுவன் சாங். இப்படி டைரக்டர்ஸ் கூட ஆக்சுவலாக யுவன் தான் இதுக்கு டிலே பண்ணுறாரு. இதை மட்டும் இப்போ யுவன் ஃபேன்ஸை வச்சுட்டு கேட்டேன்னு இல்லை, கட்ட 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 கட்டன்னு 10 பாட்டு வரும். ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் வெட்ட வழி ஒட்ட வந்தான் எங்க ஒட்ட அறியாத வயசு புரியாத மனசு ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். இந்த சிச்சுவேஷன்லாம் முடிஞ்சாச்சு. வேறு சிச்சுவேஷன். யூ லாஸ் சம்வேர். ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல்.
முதல் முறை காதல் வருகுது, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது. இப்படி கோபிநாத் கேட்கறதுக்கெல்லாம் வாசிக்கிறீங்களே யுவன் சங்கர் ராஜா. என்று தோன்றுகிறது ஆனந்த யாழ். இப்படி கண்ணை மூடி ரசித்து பாடிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா முறைச்சிக்கிட்டே உங்கள் ஒய்ஃப் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட அவங்களுக்காக ஒரு பாட்டு பாட சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு தான் இருக்கீங்களா வீட்டில் பார்த்து? அப்போ அப்படியே போகலாம். நேர் விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச யுவனின் பாடல் என்ன? அவருக்கே தெரியுமான்னு தெரியலையா? கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கலாமா? ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச உங்கள் பாடல் உங்களுக்கு தெரியுமான்னு தெரிலங்கிறாங்க. என்னது ஒரு பேச்சுக்காவது தெரியும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலாம்ல. அவங்களே கேட்டு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச யுவனின் பாடலை இப்போ யுவன் வாசிக்கணும். கரெக்டாக இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக தப்பாக தான் வாசிக்க போகிறேன். இனி ஒரு போதும் பிரிவே இல்லை நெஞ்சே. உறவெல்லாம் ஒன்றாக, விழியெல்லாம் தேனாக, வழியெல்லாம் நேராக, பறவை கூட்டில் விண்மீன் போக்க சின்ன சின்ன கண்கள் திறக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்த வானம் அகர்கிறதோ, தித்து புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. இல்லையா? இல்லையாம்ல. இவ்வளோ நேரம் பாடு, எவ்வளோ நேரம் பாடினாங்க. இல்லாத பாட்டை எவ்வளோ நேரம் பாடி என்ன பண்ணுறது? இது இது யுவன் எனக்காக போட்ட பாட்டுன்னு சொன்னது அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச உங்கள் பாட்டு என்னன்னு தெரிலங்கிறீங்களே. சரி, தப்புக்கு பிராயசித்தமாக அவங்களுக்கு சாங் டெடிகேட் பண்ணணும்னு நான் கேட்டால் அவங்களுக்காக என்ன பாட்டு போடுங்க? ஏதோ ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தோன்றது தான் அதிகமாக அங்கே கேட்குறது. அவங்க ஏதோ க்ளூ கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஏழு மலை ஏழு கடல் தாண்டி எங்கெங்கோ அழகிறேன் உயிர் தேடி, காதோடு தாண்டி நாடோடி அழகிறேன் உன்னை தேடி, எங்கேயும் எங்கேயும் நான் அறிவில்லை, முடிவெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அது இப்போ தான் முக்கியமான சுச்சுவேஷன் யுவன். இதுவும் நீங்கள் பாடி முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படி இது பண்ணி பார்த்தா முழிச்சு இப்படி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவர் பேர் இளையராஜா. ஒரு நல்லதா வாசி அப்படிங்கிறார், எனக்கு பிடிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் பாட்டு நானே தந்தை அன்பின் தன்னே, தரலான கண்ணீரும் தல்லாரா. லிரிக்ஸ் எனக்கு தகப்பனின் கண்ணீரை கண்டு இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஓகே, ஸோ அதுதான் அந்த மூடே அதுதான். ஓகே, நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி? ஏன்னா இவ்வளோ ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணுறவர், தனிப்பட்ட முறையில் எப்படி? நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கிறவரா? சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற டைப்பா? போரிங் தான். ரொம்ப போரிங்கான ஆள் தானே? அது எப்படி அவ்வளோ போரிங்கான ஆளுங்கிறீங்க? இதெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. மியூசிக் அவ்வளோதான். ஸோ மியூசிக் வரப்போ வேறு மாதிரி ஆகிடும். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. மியூசிக் வரப்போ அந்த ஸ்பிளிட்டுக்கு போயிடுமா? ஆனால் இதில் நான் கேட்டதில் வந்து மற்றதெல்லாம் கூட யோசித்து போட்டிங்க.
ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கல டக்குன்னு போட்டிங்க. நீங்கள் வீட்டு பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க, 14-15 வயசு, ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணுறாங்கிறதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு. அது மட்டும் எப்படி டப்புன்னு வந்துச்சு? அது நேச்சுரலாக ஐ திங்க் இன்ஸ்டிங். இல்லை அடிக்கடி பால்கனியில் நின்று வந்துச்சா? இல்லை அப்படி இல்லை, ஜஸ்ட் தட் இன்ஸ்டிங். ஐ திங்க் வாட் செல்வா டோல்ட் மீ வென் அந்த சாங் அவ்வளோ அந்த சாங் வாங்கும்போது சுச்சுவேஷனில் ஐ செட் கார் சிக்னலில் ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, அங்கே வருதுன்னு இமீடியட்டாக வந்த டியூன் தான். ஸோ அது சொன்னப்போயுமே உங்களுக்கு டக்குன்னு வந்து ஓகே. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா மியூசிக் இல்லை ஸ்பிளிட் பண்ணல, என்ன சும்மா அப்படி இல்லை. ஸ்பிளிட்னா ஆக்சுவலாக நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மியூசிக் போகிறப்ப டோட்டலாக அந்த கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும். நான் நிறைய அப்படி சொல்லிலாம் பார்த்துருக்கேன். அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் அப்படிம்பாங்க, மற்ற இடத்துலாம் அமைதியாக இருப்பார் அப்படிம்பாங்க. நீங்களும் கொஞ்சம் அந்த மாதிரியான டைப் தானே? ரெக்கார்டிங் ஸ்டுடியோ அப்படின்னா அந்த டோன் வேறு. எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங், எனக்கு தெரிஞ்ச பீப்புளோட I'll be like okay fine. ஸோ ஒர்க் அட்மாஸ்பியரில் if someone sees me working they will be like என்ன இவ்வளோ சீரியஸாக ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி தான் இருக்கும், பட் I'll be having fun. ஸோ இஃப் சம்திங் வெரி இன்ட்ரீகிங் அண்ட் லைக் எனக்கு கரெக்டாக நான் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறேன்னா என் ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. லைக் யூ கேன் சே தட் ஓகே ஹீ இஸ் வெரி ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு, இப்போ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். ஒரு பக்கம் மியூசிக் மீன் பாடல்கள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் கிங் ஆஃப் பிஜிஎம். ஆக்சுவலாக ஆர்ஆர்னா இளையராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாட்டு வேறு வேணாலும் பண்ணிடலாங்க, பிஜிஎம் இஸ் பிக் திங். ஏன்னா அது வந்து சிக்னேச்சர். ஓகே, அப்படி ஒரு 2-3 சிக்னேச்சர் எங்களுக்காக. மங்காத்தா, ஏன்னா மங்காத்தாவுடைய சிக்னேச்சர் வந்து சச்ச எப்படி அது பிடிச்சிங்க? எவ்வளோ டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம்? ஏன்னா இது வந்து இவரோட வெங்கட் பிரபுவோட படம் வேறு. யா எனக்கு ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் த தீம் ஹேஸ் டு பி வெரி சிம்பிள் அண்ட் இட் ஹேஸ் டு பி பவர்ஃபுல். ஸோ ஐ டென்ட் வாண்ட் லாட் ஆஃப் மியூசிக்கல் நோட்ஸ் இன்சைட் த தீம். ஸோ வெறும் இந்த ஜஸ்ட் 3 நோட்ஸ் தான், ஜஸ்ட் 3. இது கேட்டாலே உங்களுக்கு யூ ஷுட் நோ the powerful character அப்படின்றது. I was like very particular, just 3 notes if you play you should remember. ஞாபகத்துக்கு வந்து அவ்வளோதான். ஓகே. அந்த புதுப்பேட்டை அதுலேருந்து டோட்டலி வேற ஒரு டோனில் இருக்கும். அது புதுப்பேட்டையில் வந்து லாட் ஆஃப் மியூசிக்கல் பிட்ஸாக நிறையா இருக்கும். டோப் செல்லிங்காக இருக்கட்டும், வரியாவாக இருக்கட்டும். அந்த ஆக்சுவலாக அந்த வரியாக தான் நான் அதுதான் வாசிக்கணும். நீங்கள் அதை அந்த 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 டோன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 2 பீட்டு கேட்டோடனே எல்லாருமே அந்த வைபுக்கு வந்துருவாங்க. அது கேன் யூ ப்ளே ஃபார் தட்? ஐ திங்க் கோட்டோட அந்த பிஜிஎம் மட்டை Behind Notes Master Inspirers with Yuvan Shankar Raja. Title sponsor GT Holidays. South India's #1 travel brand. Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Powered by VGP Marine Kingdom. India's first walk-through tunnel aquarium. ஜெயச்சந்திரன். இங்க எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.